Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளையொட்டி அக்கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தானம் வழங்க கேட்கலாம். சந்தானம், இந்த முகாம் மூலமா எத்தனை பேர் இரத்த தானம் வழங்கி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஏதேனும் இருக்கா? விவரம் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி அக்கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாவட்டங்களில் இரத்த தான முகாம் நடந்து வருகிறது. சென்னை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இரத்த தான முகாம் நடந்து வருகிறது. அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தானம் வழங்கி வரும் காட்சிகளை நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். சென்னை, விருதுநகர், கரூர், திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி அக்கட்சி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது. அதில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று இரத்த தானத்தினை வழங்கி வருகின்றனர். சென்னையில் 1500க்கும் மேற்பட்டோர் இரத்த தான முகாமில் பங்கேற்றுள்ளனர். எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி இரத்த தான முகாம் தமிழ்நாடு முழுக்க நடந்து வருகிறது. அதிமுக சார்பில் நடக்கும் இந்த இரத்த தான முகாமில் சென்னையில் மட்டும் 1500க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கி வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், கூடுதல் விவரம் என்ன? பிரியா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய 71வது பிறந்தநாள் நாளை கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட்டமாக கொண்டாட வேண்டாம் என்று ஏற்கனவே கட்சியின் சார்பாக வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அதே போல் தொழிற்சங்கம் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இன்று இரத்த தான முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த ஐடி விங் சார்பாக ஏற்பாடு இந்த இரத்த தான முகாம்ல ஒட்டுமொத்தமாக 20,000 பேர் இன்று இரத்த தானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகம் அருகே நடைபெற்றக்கூடிய இந்த இரத்த தான முகாம்ல 1500க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது இரத்த தானத்தை வழங்கி வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுக்க இரத்த தான முகாம் அப்படிங்கிறது நடந்து வருது. அது தொடர்பான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானம். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.